ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களா? உங்கள் வீட்டில் அவரும் வீட்டில் இருக்காரா? சமைக்கணுமா? சமைக்கிறதுல சலிப்பு வருதா? மத்தியானம் சமைக்கிறது மத்தியானம் தான் சமைச்சிட்ருக்கீங்களா? அது லேட் ஆகிடுதா? அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறவங்க நீங்கள் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கு தான். ஆக்சுவலாக என்னென்னா, காலையில் எழுந்திரிச்ச உடனே காஃபிக்கு பால் சிம்மில் வச்சுக்கோங்க. அது ஆக ஆக ஒரு பக்கம் சாப்பாடு வச்சுருங்க. சாப்பாடு ஆக ஆக அது 3-4 கத்து ப்ரெஷர் அடங்கிறதுக்குள்ள காஃபி குடிச்சிக்கலாம். காஃபி குடித்த கையோட நம்ம என்ன சமைக்கிறோமோ அதை எப்பவும் போல் சமைக்கிறது தான். அதை கடகடகட நான் ஸ்டாப்பாக பண்ணிவிட்டு மேக்ஸிமம் 9, 9:30, 10க்குள்ளே முடிஞ்சிடும். 10க்கு முன்னாடி கூட முடிச்சுக்கலாம். அது உங்களுடைய சமையலை பொறுத்து. கிராண்ட் சமையலா, நார்மல் சமையலா? நார்மல் சமையல்னால் 8:30, 9க்குள்ளே கூட முடிச்சுக்கலாம். அப்புறம் இனி சாயந்தரம் மத்தியானம் சாப்பிட்ணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் சாப்பாடு போடுறது தான். அப்புறம் இல்லை அவங்கவுங்க சாப்பிட்டுக்கிறாங்கன்னா இனி சாயந்தரம் தான் உங்களுக்கு காஃபி போடுற வேலை வீட்டில், இல்லையா? எவ்வளோ லாங் டைம் ஹப்பா அப்படின்னு ஸ்ட்ரெஸ்ஸு ஃப்ரீ ஆகும். பாருங்கள், பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.